கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்கான், மஞ்சள் சிவப்பு துண்டு போட்டுக்கிட்டு. இப்ப ஏரியா உள்ளார அவங்க போறாங்களாம். போய் என்ன கேட்கறாங்களாம், என்ன பிரச்சனை உங்களுக்கு, பிரச்சனை சொன்னா தீர்த்துருவானுங்களா? எல்லாமே ஆக்டிங்கா மாறிக்கிட்டு இருக்கு. ஆக்டிங் எல்லாமே நடிப்பு. உங்களுக்கு தெரியும் ஆதவ அர்ஜுனான ஒருத்தர், அவன் வந்து வியாபாரி. என்ன வியாபாரி தெரியுமா உங்களுக்கு? லாட்டரி வியாபாரிங்க, லாட்டரி வியாபாரி. திமுக இடம் இல்லைன்னு திருத்தி விட்டாங்க. ஏதோ ஒரு வேலை செஞ்சிருந்தா திருத்தி விட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போனாங்க, அங்கேயும் திருத்தி விட்டாங்க. இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிற தாவைக்க கட்சியில போய் இணைஞ்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல பேசுறான். அவன் என்ன பேசுறான் தெரியுங்களா? தளபதியை பார்த்து கேட்கிறான், உங்க அப்பா 48 வயசுல முதலமைச்சர் ஆகலாமா, அப்ப விஜய் ஆகக்கூடாதான்னு கேட்கிறான். ஏங்க, அவன் ஏரியால வந்தான்னா அவனுக்கு வேற மாதிரி பதில் சொல்லிடலாம். அதாவது கலைஞரை யூக்கல் பண்ணி பேசுறாங்க. அவனுக்கு என்னங்க தகுதி இருக்கும் கலைஞரை பத்தி பேசுவதற்கு? இது பொதுக்கூட்ட மேடையாக இருந்தா வேற மாதிரி அவனை வந்து வச்சு வாங்கன்னு வாங்கிடலாம். அவன் பொறுக்கிங்க, அவன் பொறுக்கி. எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கிளப்பி விடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி என்கின்ற அரசாங்கம்.